தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2010 ஒரு டர்க்கிஷ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஹண்டிங் சீசன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். துண்டாக வெட்டப்பட்ட நிலைமையில் போலீஸுக்கு கிடைக்கிற ஒரு கை. இந்த கை யாருடையது, இந்த கொலைக்கு காரணமான அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸை கையில் எடுத்து களத்தில் இறங்குற ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் இறுதியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் ஒரு போலீஸ் டீம் ஒன்று நமக்கு காமிக்கப்படுது. இதில் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஃபெர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார். ரொம்ப நல்ல ஒரு நபர், ரொம்ப திறமசாலியான ஒரு போலீஸ்காரர், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, இன்னும் கொஞ்ச நாளில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு நபர். ஸோ அப்போ இவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவரை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு கேஸை கையில் எடுத்தார் அப்படின்னா அது அவ்வளவு லேஸில் அந்த கேஸை முடிக்காமல் க்ளோஸ் பண்ணவே மாட்டார். அந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். இவருடைய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஒய்ஃபு, அவங்க இப்போ சில உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவருமே போலீஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் தான் வச்சுக்கோங்களேன். பட் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ரிஸ். அவர் பயங்கர முன்கோபி. இதன் காரணமாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அடப்போங்க சார், அந்தால சும்மாவே ஆனா ஊனா கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேர் அவருக்கு. அவருக்கு வாயே பேசாது, ஆனா ஊனா கையில் தான். யாருக்கிட்ட எங்கே போய் பேசினாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் அவருக்கு சைலண்ட்டாக அப்படி வரும். 3வது வார்த்தையை எங்கே பாரு, எது பேசுகிறதாலும் என்கிட்ட பேசாத, என் கைட்டே பேசிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர். இப்படி இந்த 2 பேர் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் டீமில் நம்ம ஃபெர்மன் தான் ஒரு ஹெட் மாதிரி இருக்கார், அவர் கீழே தான் இவர் இருக்கார். இந்த டைமில் புதுசாக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹசன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து சேர்றாப்புல. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து, எப்பா புதுசாக சேர்ந்துருக்க, இனிமேல் நீ இந்த டீமில் சேர்ந்துக்க, எங்களோட நாங்கள் போகிற கேஸெல்லாம் இனிமேல் நீ சேர்ந்து தான் டீல் பண்ணணும், போகிற இடத்துலாம் சொல்கிறது நீ இல்லை, நோட் பண்ணிக்க கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். யார்? நம்ம ஃபெர்மன். இப்போ படத்துடைய முதல் காட்சியாகவே ஒரு ஆற்றுல துண்டாக வெட்டப்பட்ட ஒரு கை மட்டும் ஒரு இடத்துல கிடைக்குது. உடனே தகவல் போலீஸுக்கு பஞ்சாக பறக்குது. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தால் யார்? நம்மளுடைய இந்த டீம், இந்த 3 பேரும் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது. அங்கே போகும்போது இவங்க அந்த கையை எடுத்து பார்க்கும்போதே இந்த புதுசாக டீமுக்கு வந்தாப்புலையே அவருக்கு கொஞ்சம் உதறல். ஏன்னா அவர் இந்த மாதிரி கேஸெல்லாம் டீல் பண்ணுறது கிடையாது, இப்போ தான் புதுசாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணியிருக்காப்புல. இவங்க 2 பேரும் அங்கேயே பக்கத்தில் கை இருந்தால் கூட இந்த பக்கமே சாப்பிட்டு ஜாலியாக எந்திரிச்சு போகிற நபர்கள். இப்போ இந்த கையை கொண்டு வந்து, இது பார்க்குறதுக்கு ஒரு ஆணுடைய கை மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போக, நம்ம ஃபெர்மன் சொல்கிறாரு, இல்லைல்ல இது ஒரு பொண்ணுடைய கை தான், அதில் நெய் பாலிஷ் போட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதை ஃபொரன்சிக் லேபுக்கு இந்த கையை அனுப்பி வைங்க. முதல்ல இந்த கையை தவிர மீதி பாகங்கள்லாம் எங்கே இருக்குது, அந்த பொண்ணுடைய உடல் பாகங்கள், இல்லை அந்த பொண்ணு இருக்கிறாளா இல்லையா அதுவும் தெரியல, நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி ஃபொரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ லேபிட்ட இருந்து இவங்களுக்கு வர ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 நாளைக்குள்ளே, அதுக்கு முன்னாடி அந்த டைமில் தான் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கை அந்த டைமில் தான் அந்த உடலிருந்து வெட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பொண்ணு இறந்து போயிடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா உடம்புல இறந்ததுக்கப்புறம் ஒரு கையை வெட்டினா எந்த அளவுக்கு ரத்தம் எந்த மாதிரி தேங்குமோ, எப்படி உறையுமோ, அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அந்த கையில் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த கேஸை கையில் எடுத்து இந்த க்ளூவை வச்சுட்டு உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இது போக இந்த துண்டாக ஒரு கை கிடைச்சது இல்லையா, அதனுடைய நகை கண்களில் ஒரு சில ஸ்கின்னு உள்ளே இருக்குது. ஸோ இந்த அம்மா கடைசியில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியோ ஒரு சின்ன தள்ளுமுள்ள சந்திச்சிருக்கலாம். அந்த எந்த கொலைகாரனோ அவனுடைய ஸ்கின்னு, அந்த தோல் வந்து இந்த பொண்ணுடைய நகை கண்கள் இடுக்கில் மாட்டியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ரிப்போர்ட்டில் வருது. இதுக்கப்புறம் முதல்ல இந்த கேஸ் இவங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இது ஒரு டெட் எண்ட் கேஸாகவே இருக்குது. எந்த விதமான லீடுமே உங்களுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபெர்மன் அவ்வளவு ஈஸியாக எந்த கேஸையும் விடுற ஆள் கிடையாது.
அவர் ஒரு தருணத்தில் பல பேர்த்த விசாரிக்க போய் ஒருத்தரை சொல்லின்னு அடுத்தடுத்து பல பேர் சந்தேக வட்டத்துக்குள்ளே வந்து சேர்றாங்க. இதுக்கப்புறம் உண்மையாக அந்த வெட்டப்பட்ட கை யாருடையது, இந்த கொலையாளி யார், இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த படத்துடைய கதையும் சரி, அதுக்கான திரைக்கதையும் சரி. முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன், இந்த படம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் கிடையாது. கிரைம் த்ரில்லர் பரபரப்பாக கொண்டு போக முடியும். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராகேட் பண்ணி தான் கதைக்களம் எப்பயுமே நகரம். இதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான். ஆனால் நம்ம எப்பயும் சொல்கிற அந்த வார்த்தை, என்னுடைய வேவ் லென்த்துக்கு உங்களுடைய ரசனை செட் ஆச்சு அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோவாகத்தான் கதை நகரும். ஆனாலும் மொத்த படம் பார்த்து முடித்த உடனே ஒரு நல்ல படம் பார்த்தோம்ல, டைம் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். ஸோ நம்ம வேவ் லென்த்துக்கு செட் ஆகிற ஆளுகளாம் இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். ரெண்டாவது, இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக கடத்தப்பட்டிருந்தது இந்த கதையில் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் குறிப்பாக 2 பேர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லி ஆகணும். ஒருத்தர் செனர்சன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த ஃபர்மன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண அந்த நடிகர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க. அவர் பழந்துன்னு கொட்ட போட்ட ஒரு நபர் டர்க்கிஷ் இண்டஸ்ட்ரியில் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இன்னொருத்தர் செத்தின் தெக்கிந்தார்னு சொல்லி சரியான ஒரு ஆக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் டர்க்கிஷ் இண்டஸ்ட்ரியிலேயே. ஏன்னா நான் பார்த்த படங்களில் லக்கிலி அவருடைய படங்கள் நிறைய படங்கள் மாட்டிக்கிடுச்சு. நான் நல்ல படம் எதெல்லாம் தேடி பிடிச்சி பார்த்தனோ இல்லை எனக்கு பிடிச்சதோ அந்த படங்கள் எல்லாத்துலேயும் இந்த செத்தின் உள்ளே இருப்பார். மை ஃபாதர் அண்ட் மை சன் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ண ஒரு படம், அற்புதமான ஒரு படம், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். அதில் அந்த தாத்தா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர் இவர் தான். ஐலா த டாட்டர் ஆஃப் வார் நம்மளுடைய சேனலில் 10க்கு 10 கொடுத்த ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களில் அதுவும் ஒன்று. அதில் இவர் தான் அந்த சுலைமான், வயசான சுலைமானாக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருப்பார். அற்புதமான நடிகர், சூப்பராக பண்ணியிருப்பார் அவரும் அவருடைய கதாபாத்திரத்தை. இந்த படத்தில் பெட்டல் அப்படின்னு ஒரு கோடீஸ்வர கதாபாத்திரம் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார். அசால்ட்டாக செம்ம ஸ்மார்ட்டாக பண்ணியிருப்பாருங்க மனுஷன். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேருக்கிட்டையும் இருந்து. இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸில் இந்த படம் பெரிய அளவில் உங்களை என்கேஜ் பண்ணும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். மூணாவது, உகர் அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், தமிர் அவர் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும் நீங்கள் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியில் படத்துடைய ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஒரு நீரோடை மாதிரி ஒரு 6 மாதிரி இருக்க இடத்துல கேமரா பேன் பண்ணி ஒரு 50 அடி உள்ளே போகும். கடைசி அங்கே ஒரு கை கிடைக்கும். அது சூப்பரான ஒரு சீன் அது. அதை கேமராமேன் அதை அந்த அளவுக்கு அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த ஆரம்ப காட்சியை. அதே மாதிரி இந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு ரெவனன்ட் படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் ஞாபகம் வரதான் செய்யுது. அதுலேயும் இதே மாதிரி ஒரு ஆற்றுக்குள்ளே பேன் பண்ணிட்டு தான் போவாங்க ஃபஸ்ட்டு சீனு. சூப்பராக இருந்தது படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. ஒரு டார்க் டோன்லேயே படம் ஃபுல்லாக எடுத்திருப்பார். சூப்பராக இருந்தது அந்த விஷயம். மியூசிக்கை பொறுத்தளவுக்கு படத்தில் மியூசிக் எங்கேயுமே இருக்காது பாஸ். அப்புறம் என்ன பலம், அதுதான் பலம். எங்கேயுமே மியூசிக் இருக்காது. இந்த இடத்துல இந்த படத்திலே மொத்தம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மியூசிக் உள்ளே வரும். ஆனால் அந்த இடம் அந்த சீன் வேறு லெவலுக்கு எலிவேட் ஆகி போகிற ஒரு ஃபீல் நம்மளால் உணர முடியும். குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே கிடையாது. 20 செகண்டுக்கு ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது. அதுக்கப்புறம் அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். சப்டைட்டிலோடு இருக்குது, பார்த்து மகிழுங்கள். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான், ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். இதை மைண்டில் வச்சுட்டு பிடிச்சவங்க பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.